ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auraville.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். என்னம்மா கையில நிறைய காசு எடுத்துட்டு போற மாதிரி தெரியுது. ஆமாண்ணே, வைகாசி மாசம் அக்கா கல்யாணம்ல, அதான் நகையும் துணியும் வாங்கலான்னு கிளம்பியாச்சு. சுத்தம். இப்படி வெளியில காசு நிறைய எடுத்துட்டு போனீங்கன்னா உங்க காசு அவ்வளவுதான் கிடைக்காது. என்னண்ணா நல்ல விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம், இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க? ஏமா அபசகுணமாலாம் நான் பேசல, நாட்டு நடப்பை தான் சொல்றேன். அப்படி என்ன நாட்டு நடப்பு? இதத்தான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். மேடம், இந்த ஓடிபி சொல்லுங்க மேடம். இருங்கப்பா. போங்க போங்க. புது ரூல்ஸ் தெரியாம வெளியில போனீங்கன்னா, அதுவும் இவ்வளோ காசு எடுத்துட்டு வெளியில போனீங்கன்னா ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் ஏடிஎம்ல வெறும் 500 ரூபா என் காசு எடுத்துட்டு போனதுக்கே படாத பாடு பட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம்ப்பா. இப்போலாம் இருடி, நல்ல முடியும், இன்னும் டைம் இருக்குல்ல. இருக்கு மேடம், எனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிற மாட்டிருக்கு. சீக்கிரம் வாங்க மேடம், நான் அடுத்த ரைடு வேறு எடுக்கணும். அட இருப்பா. நான் என்னண்ணே ஏதோ பணம் பறி போயிருன்னு சொல்றீங்க, ஜெயிலுலாம் பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு பயமுடுத்துறீங்க. விட்டா அக்கௌண்ட்ல இருந்து பணமே அனுப்பக்கூடாதுன்னு சொல்வீங்க போல. அப்படி என்னென்ன புது ரூல்ஸ்? என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. இந்த புது ரூல்ஸ்லாம் பேங்க்குக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் ஏடிஎம் கூட பொருந்தும். இதெல்லாம் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இந்த எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்கல்ல, ஸோ இப்போ இருந்து எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மக்கள் நாம் எவ்வளோ பணம் வெளியில் எடுத்துகிட்டு போனாலும் பிரச்சனை வராமல் இருக்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அரசியல் கட்சிகள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஏன் ஓட்டுக்கு யாராவது காசு கொடுத்தா கூட அதை பற்றி எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் முதற்கொண்டு எலெக்ஷன் கமிஷன் வந்து புதுசாக ரூல்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இதைத்தான் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் நம்ம பணம் எடுத்துகிட்டு போனாலோ, ஏன் ஆன்லைனில் பணம் அனுப்புனா கூட நமக்கு சிக்கல் தான். இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற பணப்பட்டுவாடெல்லாம் அதிகமாக நடக்கும். அதனால் யாராவது கணக்கு இல்லாமல் வெளியில் 50,000 ரூபாய்க்கு மேலே பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை வந்து பறக்கும் படை வந்து வாங்கி வச்சுப்பாங்க, கண்காணிப்பாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம மீறி கணக்கெல்லாம் ஏதாவது எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா பறக்கும் படை வாங்கி வச்சுருவாங்க. அப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம போராடி அந்த பணத்தை வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வெளியில் வந்து எவ்வளோ பணம் நகை எடுத்துகிட்டு போனாலும் அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும். இல்லை அந்த பணம் எதுக்காக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த டைமில் யாராவது மேரேஜ் வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கு வந்து துணி நகைலாம் எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து கையில் ரொக்கமாக ஏதாவது பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த மேரேஜ் இன்விடேஷனு இல்லை மண்டபம் புக் பண்ண ரசீது இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரூஃப் காட்டலாம். இல்லை அந்த பணம் எங்கே எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நம்ம ப்ரூஃப் காட்டலாம். அப்படி கணக்கோ ப்ரூஃபோ காட்டல அப்படின்னா அந்த பணத்தையும் நகையும் வந்து தேர்தல் ஆணையம் வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குறவங்க புது புது டெக்னிக்காக கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அரசு அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்குறாங்களா புது புது டெக்னிக்லாம், அந்த மாதிரி புது புது டெக்னிக்காக கண்டுபிடிச்சி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கட்டுப்படுத்தணும், கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஸ்ட்ரிக்டாக அந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் யாரோ பண்ணுற தப்புக்காக அப்பாவி மக்கள் நாம கஷ்டப்படுற மாதிரி இருக்குல்ல. இப்போ இந்த சிறு குறு வியாபாரிகள்லாம் இருப்பாங்க, மார்க்கெட்டுக்கு வந்து காய்கறி வாங்க போவாங்க, அப்புறம் அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு பணம் எடுத்துகிட்டு போகிறாங்க, இவங்கெல்லாம் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னா நீங்க சொல்றது நியாயம் தான். நிறைய வேலை இருக்குதுன்னா அப்ப எங்களுக்கு எல்லாம் வேலை இல்லீங்களா? நாங்க சாகறதுங்களா? ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 47,000 ரூபாய் எடுத்துட்டு போக முடியாதுங்கிறீங்க. எப்படிங்க சார் எடுத்துட்டு போகாம இருக்கிறது? சரி 50,000 ரூபாய்க்கு இதுலயே சொல்றாங்க, செய்திலேயே சொல்றாங்க, அப்புறம் ஏன் சார் 50,000 ரூபாய் விட மாட்டேங்கிறீங்க? இது வந்து கையில ரொக்கமா பணம் எடுத்துட்டு போறவங்களுக்கு மட்டும் இல்ல, ஆன்லைன்ல திடீர்னு அக்கௌண்ட்ல வந்து பல்கா டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்களா, அதையுமே அவங்க கண்காணிப்பாங்க. அப்படி ஏதாவது டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதுக்குண்டான ப்ரூஃப் நம்ம கொடுத்தே ஆகணும். அதெல்லாம் சரி. இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்கள பற்றி எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படின்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்குறதும் தப்பு, காசு வாங்குறதும் சட்டப்படி தப்பு. அதேமாரி நீங்கள் நேர்மையாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து காசு கொடுக்குறாங்க, இல்லை உங்கள் தெருவில் வந்து காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பற்றி ஈஸியாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓட்டுக்கு காசு கொடுக்குறத பற்றி மட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் வந்து ஏதோ ஒரு தனிப்பட்ட நம்பரோ இல்லை வேட்பாளரோ இல்லை கட்சியோ மீறாங்க அப்படின்னா அதை வந்து ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுத்து ECI net அப்படிங்கிற அப்ளிகேஷனில் போய் இங்கே கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷனில் போய் இங்கே சிவிஜில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி 2024 எலெக்ஷனில் இந்த சிவிஜில் ஆப் மூலமாக 2,68,000 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எலெக்ஷன் டைமில். அதில் 2,67,000 கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உண்மன் கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து சொல்கிறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷனோட எல்லா சர்வீஸையும் ஒன்றா சேர்த்து ECI net அப்படிங்கிற அப்ளிகேஷன்லேயே ஒட்டுமொத்தமாக ஒன்றா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்லேயே நம்ம இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி 15 நிமிஷத்துக்குள்ளே பறக்கும் படை வந்து அந்த அதிகாரிகள் வந்து அந்த நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்களாம். முதல் 100 நிமிஷத்துக்குள்ள நம்ம கம்ப்ளைண்ட்டை வந்து உண்மன் கண்டுபிடிச்சி ஆக்ஷனும் எடுத்துருவாங்களாம். இதில் யார் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எங்கேருந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்ல வேணாமா, நம்ம அனுப்புகிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் கம்ப்ளைண்ட்டை வச்சு லொக்கேஷன் ட்ராக் பண்ணி எங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சி வந்துருவாங்களாம். இந்த ECI net அப்ளிகேஷன் மட்டும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்க்ரீனில் தெரிகிற இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெல்ப்லைன்லேயும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ நேரம் நாங்கள் சொன்னது மக்கள் நம்ம பணம் சம்மந்தமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு அப்படி இல்லை. அவங்க வந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து 40 லட்ச ரூபா வரைக்கும் ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. போன 2024 MP எலெக்ஷனில் 95 லட்ச ரூபா லிமிட் கொடுத்துருந்தாங்க. போன 2021 சட்டமன்ற தேர்தலில் 30 லட்ச ரூபா லிமிட் கொடுத்துருந்தாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் வந்து அதை 40 லட்சமாக மாற்றிருக்காங்க.
ஸோ ஒரு கட்சி வந்து அவங்களோட ஒவ்வொரு வேட்பாளருக்கும் எலெக்ஷன் செலவுக்குன்னு சொல்லி காசு கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில்ஸை எலெக்ஷன் முடிஞ்ச 30 நாளைக்குள்ளே எலெக்ஷன் கமிஷன்ட்ட வந்து கொடுத்துருக்கணும். இப்படி ஒரு கட்சி எலெக்ஷனுக்கு செலவு பண்ணுற மொத்த செலவு பற்றின டீட்டெயில்ஸை வந்து எலெக்ஷன் முடிஞ்ச 75 நாளைக்குள்ளே எலெக்ஷன் கமிஷன்ட்ட கொடுத்துருக்கணும். இதுதான் பணம் சம்மந்தமாக அரசியல் கட்சிகள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். இதுவே பிரச்சாரம் பண்ணுற சம்மந்தமாக அரசியல் கட்சிகளுக்கு என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, காலையில் 8 மணி வந்து நைட்டு 10 மணிக்குள்ளே தான் பிரச்சாரம் பண்ணணும். அப்புறம் ஒரு தனிப்பட்ட ஜாதியோ இல்லை மதத்தையோ குறிப்பிட்டு இழிவாக பேசக்கூடாது. ஒரு தனிப்பட்ட நபரோட சொந்த வாழ்க்கையை பற்றி இழிவாக பேசக்கூடாது. வழிபாடு தலங்களை போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. ஒரு கட்சி கூட்டம் நடத்திட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துல போய் இன்னொரு கட்சி கூட்டமோ பேரணியோ ஊர்வலமோ நடத்தக்கூடாது. இன்னொரு கட்சி கூட்டத்தில் போய் குழப்பம் எதுவும் ஏற்படுத்தக்கூடாது. அவங்க பிரச்சாரம் பண்ணுறதுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு எந்த ஒரு பாகுபாடும் காட்டக்கூடாது. பிரைவேட் பிளேஸில் வந்து கூட்டம் நடத்துறீங்க மாநாடு நடத்துறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து முறையாக அனுமதி வாங்கிட்டு தான் பண்ணணும். எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பிரச்சாரம்லாம் முடிச்சுக்கணும். அப்படி எலெக்ஷனுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி இருக்கணும். அந்த ஒரு நாள் வந்து சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு பிரச்சாரமும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் வந்து சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஓட்டு போடுற அன்னைக்கு வாக்காளர்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு போயிட்டு வரதுக்காக அவங்களுக்கு வண்டி எதுவும் ஏற்பாடு பண்ண தரக்கூடாது. இதுதான் பிரச்சாரம் சம்மந்தமாக அரசியல் கட்சிகளுக்கு உள்ள ரூல்ஸ். இதே மாதிரி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ஏடிஎம்மில் பணம் நிரப்பக்கூடாது, வண்டியில் பணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேங்க்ஸுக்கும் சில கட்டுப்பாடுகள் இருக்குது. இதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கும் என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா, எலெக்ஷன் டேட் சொன்னதுலேருந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிற அரசியல் தலைவரோட ஃபோட்டோவெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். பொது இடத்துல இருக்கிற தலைவர்களோட சிலைகள்லாம் மூடி வைக்கணும். அதே மாதிரி யாரெல்லாம் லைசன்ஸ் வாங்கி கன் வச்சிருக்காங்களோ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அவங்கள்ட்ட அந்த கன்னை வாங்கி வச்சுக்கிறணும். எலெக்ஷன் டேட் சொன்னதுலேருந்து புதுசாக எந்த ஒரு திட்டத்தை அறிவிக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஏதாவது திட்டம் அறிவிச்சிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம். இப்போ 3 வருஷமாக ஒரே இடத்துல பதவியில் இருக்கிற அதிகாரிகளை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். உதாரணத்துக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் துணை தாசில்தார் பதவிக்கு மேலே உள்ளவங்களும், போலீஸில் வந்து இன்ஸ்பெக்டர் பதவிக்கு மேலே உள்ளவங்களையும் வேற வேறு மாவட்டத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்புறம் எந்த ஒரு அரசு ஊழியருக்கும் புதுசாக ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாது. அப்புறம் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் புதுசாக வேலைக்கு ஆள் எடுக்கக்கூடாது. இல்லை ரொம்ப அத்தியாவசியம் இந்த வேலைக்கு கண்டிப்பாக ஆள் இப்போ எடுத்தாகணும் அப்படின்னா அதுக்கு தேர்தல் ஆணையிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும். முக்கியமாக அரசு விழாக்கள் எதுவும் நடத்தக்கூடாது. அப்புறம் அரசு ஊழியர்களையும் அரசுக்கு சொந்தமான வண்டிகளையும் தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் சம்மந்தமாக தேர்தல் சம்மந்தமாக கவர்மெண்ட் பின்பற்ற வேண்டிய ரூல்ஸ். ஸோ இதுதான் எலெக்ஷன் சம்மந்தமாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிற ரூல்ஸ். ஸோ எலெக்ஷன் கமிஷனோட இந்த ரூல்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸால் அதிகமாக பாதிக்கப்படுறது நம்மள மாதிரி சாதாரண மக்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி எலெக்ஷன் சம்மந்தமாக நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் வீடியோஸ் நாங்கள் போட போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நாட்டு நாட்டு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா?